9ஆம் கட்டத்தில் 8 என நெல்மணிகளை அடுக்கினர். 10ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 512 ஆனது. 20ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 5,24,288 என அதிகரித்தது. பாதி தூரம், அதாவது 32வது கட்டத்தை அடைந்த போது நெல்மணிகளின் எண்ணிக்கை 214,74,83,648 பெருகியது. விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது. இதன் காரணமாக மன்னன் தன் ராஜ்ஜியம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டது. இவை அனைத்திற்கும் துவக்கம் ஒரே ஒரு நெல்மணி. கதையின் நீதி: கூட்டுப் பலனின் பெருக்கும் சக்தியை எப்போதும் குறைவாக எடை போட வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறு தொகையை நீங்கள் தவறாமல் முதலீடு செய்து வந்தால் உங்கள் ஓய்வு காலத்தின் போது அந்த தொகை பன்மடங்காக பெருகி நிச்சயம் பலன் தரும்.